Hi friends, welcome to Malathys Cooking and Tamil Vlogs USA. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து குனாஃபா. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Malathys Cooking and Tamil Vlogs USA. ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குனாஃபாக்கு வந்து குனாஃபா ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அது ஒரு டைப் ஆஃப் வெர்மிசெல்லி தான். ஸோ அதை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா உதிரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த குனாஃபா ஃப்ளோரும் அந்த பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மிக்ஸ் பண்ண குனாஃபா ஃப்ளோரை வந்து நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே, அதாவது கப் கேக்லாம் வைப்போம் தெரியுமா, அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குனாஃபா வந்து நான் இதில் போட்டுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ஒரு நார்மல் டம்ளர், வீட்டில் ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா நார்மல் டம்ளர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ அதை வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, கீழே போய் ஸ்டிக் ஆகிடும். ஸோ பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ண போகிறோம் ஓவனில் வச்சு. ஓவன் வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் க்ரீம் சீஸும் ரிக்கோட்டா சீஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே மீதி இருக்க குனாஃபா ஃப்ளோரை வச்சு கவர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் குனாஃபா ஃப்ளோரு, நடுவில் வந்து க்ரீம் சீஸ். ஸோ இதுக்கு மேலே நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓவனில் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி, அதுக்கப்புறமேட்டா கொஞ்சமாக லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் பண்ண போகிறோம் கவர் பண்ணி. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம குனாஃபாவும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணுங்கள். இதில் 1 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி சுகர் சிரப்பை ஆட் பண்ணால் போதும். நீங்கள் ஊற்றும் போதே பாருங்கள், அந்த ஹாட்டாக இருக்கிறதுக்கு அந்த சுகர் சிரப்பில் அப்படியே சூப்பராக அப்சார்ப் ஆகிடும். ஸோ இதை வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி எடுத்துருங்க. எப்படி கேக்கெலாம் கவுத்து எடுப்போமோ அதே மாதிரி இதை இன்வெர்ட் பண்ணி எடுத்துருங்க. தனித்தனியாக எடுத்திங்கன்னா உடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது மேலே வந்து நான் வந்து சாப் பண்ண பிஸ்தா ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம குனாஃபா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் இதை எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், கட் பண்ணும் போதே ரொம்பவே சாஃப்டாகவும் அந்த க்ரீம் சீஸ் எல்லாம் உள்ளே இருந்து அந்த சுகர் சிரப்போடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.